கஜா சில மாதங்களுக்கு முன்பாக மித்தனிய பகுதியிலே தன்னுடைய 2 குழந்தைகளோடு மோட்டார் வாகனத்திலே பயணப்பட்டு கொண்டிருந்த போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அந்த படுகொலைக்கு முன்பாக எங்களுக்கு தெரியும், இந்த வலையொலி தளத்திலே பிரபலியமாக பேசப்படுகின்ற சம்யுக்த என்கிற அந்த வலையொலி தளத்துக்கு அவர் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த நேர்காணல் 2023ஆம் ஆண்டில் ஒரு நேர்காணல் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று 2024ஆம் ஆண்டில் இன்னொரு நேர்காணல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு நேர்காணல்களிலே ராஜபக்சர்களை குற்றம் சுமத்தியிருந்தார் குறித்த அந்த கஜா என்கிற கொலை செய்யப்பட்ட நபர். அவர் அந்த குறிப்பிட்ட அந்த செய்தியில ராஜபக்சர்கள் தொடர்பாக பல்வேறு சொல்லக்கூடிய தகவல்கள் தன்னிடம் இருப்பதாகவும், ஆனால் அவற்றை வெளியிட முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது என்று சொல்லி தனக்கு தக்க பாதுகாப்புகள் வழங்கப்படுகிற பட்சத்திலே இந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். 2023ஆம் ஆண்டிலே நாசூக்காக இந்த விடயங்களை குறிப்பிட்ட கஜா 2024ஆம் ஆண்டிலே அதை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார்.